எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் என்பது எங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள், வாக்கு செலுத்தாதவர்கள், ஆதரிப்பவர்கள், ஆதரிக்காதவர்கள், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லோருக்குமாகத்தான் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு பின்னே வருகிற அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளுக்காகத்தான் இந்த களத்திலே தொய்வின்றி தொடர்ந்து பயணிக்கிறோம். அதனால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்திற்கு வாழ்வளிப்போம் என்ற கொள்கை கோட்பாட்டை முன்னிறுத்தினோம். இங்கே கெடார் பகுதியில் வாழ்கிற என் மக்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் என் தங்கை அபிநயாவுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தினால் ஒருபோதும் கெடார் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் தங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு உறவுகள், அருமை தலைவர் பெருமக்கள் நம் சொந்தங்களை பார்த்து சில கேள்விகளை எழுப்பினர். அரசியல் கோட்பாடு கருத்து முரண்பாடுகளில் நாம் அவர்களை விட்டு விலகி நிற்கிறோமே ஒழிய, வேறு தளத்தில் நிற்கிறோமே ஒழிய, அந்த கட்சியில் இருப்பவர்களெல்லாம் நம் உறவினர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் கருத்தை, அவர்கள் கோட்பாட்டை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நாம் நம்முடைய கருத்தை, தத்துவ நிலைப்பாட்டை எடுத்து முன்வைக்கிறோம். அதில் கண்ணியமோ கட்டுப்பாடு மீறலோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. கருத்து மாறுபாடு இருக்கலாம், ஆனால் மனித வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அதுவும் தமிழ் தேசிய பிள்ளைகளிடத்திலே அறவே இருக்கக்கூடாது. அவர்கள்தான் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அது எல்லாத்தையும் மீறுவதுதான் அவர்கள் கோட்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது. நம் கருத்தை அழுத்தமாக, ஆணித்தரமாக, ஆவேசமாக எடுத்து வைக்க வேண்டுமே ஒழிய, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவர்கள் மனம் புண்படும்படி, காயம்படும்படி நாம் ஒருபோதும் பேசக்கூடாது என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு ஒரு வேண்டுகோளாக, ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நாம் நமக்கு பின்னே வருகிற நம் தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு, தம்பி தங்கைகளுக்கு இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். இந்த உலகத்தை, இந்த பூமியை நாம் நமது முன்னோர்களிடமிருந்து பரம்பரை சொத்தாக வாங்கி வரவில்லை. நம் பிள்ளைகளிடத்திலிருந்து வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணத்தை என் அன்பு தமிழ் சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாமேதை மார்க்ஸ் அவர்கள், இந்த பூமி, இந்த உலகம் என்பது தனி ஒரு மனிதனுக்கோ, சமூகத்திற்கோ, ஒரு அரசுக்கோ உடைமையானது அல்ல. இது வழி வழியே வருகிற வருங்கால சந்ததியினருக்கானது. நீங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டு இருப்பதை போல இதை விட செழுமைப்படுத்தி வருங்கால தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிறார். நாம் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். வாடகை வீட்டில் இருப்ப நாம் வீட்டை காலி பண்ணும்போது எவ்வளவு பத்திரமாக வீட்டு உரிமையாளரிடத்தில் ஒப்படைப்போமோ, அப்படி வருங்கால தலைமுறையிடத்திலே இந்த பூமியை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு, கடமை உணர்வும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு வழிப்போக்கன், இந்த பூமிக்கு வந்தது நீ ஒரு வழிப்போக்கன், வந்தாய், இருந்தாய், வாழ்ந்தாய், போயிட்டே இருக்கணும். இவங்கள மாதிரி என்னது ஒன்னுதுன்னு பூமி தாயின் தலையில குண்டை போட்டு இது ஏன் நாடு, இது ஏன் எல்லை, அதெல்லாம் கூடாது. இது ஒன்னுது இல்லை. இந்த பூமி குறிப்பா மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இந்த விளக்கை சுற்றி பறக்குதே கொசு, அதுக்கும் இந்த பூமியில் உரிமை உண்டு. உன்னை கடிக்குதே மூட்டைப்பூச்சி, அதுக்கும் உரிமை உண்டு. கடும் விஷத்தை வச்சிருக்க பாம்பு, தேளு, அதுக்கும் உரிமை உண்டு. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, உனக்கு மட்டுமானதல்ல. கவி பேரரசு வைரமுத்தவர்கள், உலகில் கடைசியாக எது வருதோ அது ஆதிக்கம் செலுத்துகிறாங்கிறார். கடைசியாக எது தோன்றுதோ
அதான் ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்துதுங்கிறாரு. ரொம்ப கடைசியா வந்தது இந்த சாதி மத உணர்ச்சி, அது ஆதிக்கம் செலுத்துது. இந்த நிலத்தின் அரசியல் என்றால் அதுதான் தீர்மானிக்குது. இந்திய நிலத்தில், இந்திய நாட்டில் மிக கடைசியா வந்த மொழி இந்தி, அது ஆதிக்கம் செலுத்துது, செலுத்த துடிக்குது. உலக உயிரினங்களில் பரிணாமத்தில் கடைசியாக வந்தவன் மனிதன், அவன் ஆதிக்கம் செலுத்துறான். இவனாலதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் இத்தனை கோடி உயிர்கள் இருக்கு, எந்த உயிரினத்தாலும் பூமிக்கு ஆபத்தில்லை. கடைசியாக வந்த சமூக விலங்காக இருக்கிற இந்த மனிதனால் தான் இவ்வளவு பெரிய பேராபத்து இந்த பூமிக்கு நிகழ்ந்து விட்டது. அண்ணல் காந்தியடிகள் நம் இயற்கை எண்ணெய், நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள், ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். புத்தன் ஒரு பூவிலே தனக்கான உணவை வண்டுகள் எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை கொண்டு விட்டு திரும்புமோ, அப்படி இந்த பூமியை, இயற்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை அழிச்சு நாசமாக்க கூடாது. ஏனென்றால் அது உனக்கானதல்ல, உன் சந்ததிக்கானது என்கிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த கருத்துக்களை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்ப தேர்தலை விடுங்கள். அதில் வெல்வார்கள், தோற்பார்கள். தோற்றவரெல்லாம் தோற்றவரல்ல, வென்றவரெல்லாம் வென்றவரல்ல. அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நாம் பேசிக்கொண்டிருப்பது கெடார் பகுதியிலே ஒரு சிறு கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு முன்பிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதல்ல. உலகில் 13 கோடி மக்களுக்கு முன்பிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். என் முன்னே அமர்ந்திருக்கிற என் இன உறவுகள் மட்டும் எங்கள் பேச்சை கேட்கல, உலகம் முழுமைக்கும் பரவி வாழுகிற 13 கோடி மக்களும் எங்கள் பேச்சை உற்று நோக்குகிறார்கள். உலக தமிழ் சமூகத்திற்கு நாம் அரசியலை முன்னெடுக்கிறோம். மொழி சிதைந்து அழிந்து போனது. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவினைய பாவாணர். தமிழ் மீட்சி வர வேண்டும், தமிழ் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி நிறுவ வேண்டும். அப்ப வென்றாக வேண்டும், தமிழ் ஒன்றாக வேண்டும், தமிழர் என்கிற முழக்கத்தை முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. சாதி மதங்களால் பிளந்து பிரிந்தோம், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அந்த வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கும் பின்வருகிற தலைமுறைக்கு அரசியலை கட்டி எழுப்புகிறோம். நாம் இன்றைக்கு வீதியில் நின்று கத்தி உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அவல நிலையில் நிற்கிற நாம், இதை போலவே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தம்பி தங்கைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்கிற பெருங்கனவில் இந்த இடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் முன்னவர்கள் இந்த பணியை சரியாக செய்திருந்தால் நானும் என் தம்பி தங்கைகளும் இந்த இடத்தில் இருந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எங்களுடைய கனவா? இல்லை, இல்லை. எங்கள் முன்னவர்கள், எங்களுக்கு முன்பு எங்கள் தாத்தா கலியபெருமாள், எங்கள் அண்ணன் தமிழரசன் முன்வைத்த மிச்சம் வைத்து போட்ட பணியின் தொடர்ச்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்களின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிக்க வேண்டும் என்று இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் எந்த வழித்தடத்தில் பயணிப்பவர்கள்? நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கிற போது, சென்னையிலிருந்து கோவைக்கு போகிற போது, சேலத்துக்கிட்டே வருகிற போது, தொடர் வண்டியின் நடத்துனர் அந்த டிடிஆரை கூப்பிட்டு இங்கே வாயா அப்படின்னு, இங்கே வாங்க, முதலமைச்சர் தன் மகனுக்கு ஒரு முழு டிக்கெட்டு கொடுங்கள், பயணச்சீட்டு, முழு பயணச்சீட்டு கொடுங்கள் என்று கேட்கிறார். அந்த டிடிஆர் அவரை பார்க்கிறார், மேலுங்களும் கொடுங்க. ஏன்னு கேட்கிறார் இவர். சென்னையிலிருந்து இந்த சேலம் வருகிற வரை என் மகனுக்கு 17 வயது நம்ம கட்சி தான். நான் ஒரு வீட்டில் குடியிருக்கேன், எங்கள் அண்ணன் ஒரு வீட்டில் குடியிருக்காரு, அவ்வளோதான். இந்த நொடியில் இருந்து என் மகனுக்கு 18 வயது பூர்த்தி ஆகிறது. 18 வயது நிரம்பினால் முழு பயணச்சீட்டு எடுக்கணும். நாங்கள் சென்னையிலிருந்து இது வர்ற வரைக்கும் அரை டிக்கெட், அரை சீட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இங்கேருந்து கோவை போகிற வரைக்கும் முழு பயணச்சீட்டு தாங்க என்று கேட்கிறார். ஒரு நாட்டின் முதலமைச்சர், என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, தாத்தா காலத்தில் தான் தன் மகனுக்கு, அவரை யாரும் கேட்க போகிறதில்ல, முழு பயணச்சீட்டு கொடுங்க,
அறச்சீட்டிலே பயணித்தால் அது தவறாயிரும் என்று ஒரு நாட்டின் முதலமைச்சர் டிடிஆர் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி முழு பயணச்சீட்டை வாங்கிட்டு போறார் என்றால், இன்னைக்கா இருந்தால் முதலமைச்சர் வர்றாருன்னா மொத்த ட்ரெயினில் பாதி கம்பார்ட்மெண்ட்டை அடைச்சி வச்சு எல்லா பேரும் ஏறி போயிட்டு இருப்பான் டிக்கெட் எடுக்காம. அந்த நேர்மையாளர்கள் பகுத்து வகித்து வைத்த வழித்தடத்தில் பயணிக்கிற பிள்ளைகள் தான் நாம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு தாத்தா காமராஜர் இடது கை பக்கம் துண்டை போடுறாரு, இப்படி போடுறாரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. சட்டை வலது கை பக்கம் கிழிஞ்சிருது தோள்பட்டைக்கிட்ட. அப்போ ஒரு மாதிரி இருக்குது, இந்த துண்டை தூக்கி வலது கை பக்கம் போட்டுடுறாரு. சட்டை முதலமைச்சர் சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பக்கமே போட்டுக்கிட்டு இருந்த துண்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுறாரு. அவரும் முதலமைச்சர் வந்திருக்கிறார். வாரம் ஒரு முறை தான் அசைவம், அது ஒரு முட்டை தான். யாராவது ஒரு நண்பர் வந்து அவருக்கு ஒரு முட்டையை வைத்துட்டால் அடுத்த வாரம் அந்த ஒரு முட்டையும் முதலமைச்சர் கிடையாது. இப்படியெல்லாம் நமது தாத்தாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நம்ப மறுப்பார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். ஒரு வகையில் பார்த்தால் பைத்தியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னால் இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் எத்தனை லட்சம் கோடி பணம் வைத்திருக்கிறான் என்று எண்ணி முடிப்பதற்குள் நாம் இறந்து விடுவோம், அவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு தாத்தா ஜீவானந்தம், பொது உடைமை தத்துவத்தினுடைய போராளி. சேலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடித்து சென்னைக்கு வரணும். வந்து தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கும்போது தோழர்கள் வந்து வாங்கன்னு கூப்பிடும்போது, தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாம், குடிச்சிடுறாரு. இன்னொரு டீ சொல்லுங்கள். என்ன, ஏன் பசி, சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலையா அப்படின்னு. தோல்ல என்ன மூட்டை பணம் அப்படின்னு. ஏன் சாப்பிடலன்னு கேட்குறாங்க. காசு இல்லைன்னு. தோல்ல என்ன மூட்டை பணம், அந்த பணம் இருக்கே எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். ஐயோ, அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து நம்ம சாப்பிடலாமா? இன்னைக்கு இருந்தால் மொத்த மூட்டையும் ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிருப்பான். யார் கேள்வி வைக்க போற? எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் வாழ்ந்த நிலம்னு பாரு. இன்னொரு பாட்டை வாவு சிதம்பரனார், பெரும் செல்வந்தன், தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். அன்றைக்கு தேதியிலே ஒரு முறை நேர்நிக்க பல ஆயிரம் ரூபாய்களை தொகையாக வாங்கியிருக்கார். அன்னைக்கு எல்லா சொத்தையும் வித்துவிட்டு நாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை. மாடு இழுக்க திணறுகிற செக்கை மனிதன் இழுத்தான் மண்ணின் விடுதலைக்கென்றால் உன்னால் நம்ப முடியுதாவார். எல்லா சொத்தையும் இழந்து விட்டு வறுமையிலே இறுதி காலத்தில் ஊராக மண்ணனை வித்து வாழ்ந்தான் என்பதை யாராவது தமிழீழம் தலைமுறையினர் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரின்னு வச்சுட்டுக்கிற நீ, அது இன்னைக்கு மத்திய அரசு சொத்தாய் போச்சு. என்எல்சியில் 299 பேர் வேலைக்கு எடுக்கிறான். ஒருத்தங்கூட தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்த நாதியற்ற பயமக்கள் இந்த கேடு கட்டவனுக்கு ஓட்டு போட்டு நிற்கதியா நிற்கிது. 500 ஏக்கர் சொந்த நிலம். நம் தாத்தா ஜம்புலிங்க முதலியார் சொந்த நிலம். நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பா ஏதோ வருகிறதை எடுத்துக்கொண்டு போய் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் இடத்துல, காமராஜ் இது ஏதோ வருது பாரு கருப்பா, என்ன ஆய்வு செய்தால் அது நிலக்கரி. அது நம்மிடத்தில் இருக்கிற விட சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரு அவர்கிட்ட இருந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும். 500 ஏக்கர் சொத்தை பொது சொத்தாக மாற்றியவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார். அப்படிலாம் இன்னைக்கு இருக்கா? 500 ஏக்கரை தன் சொத்தாக ஆட்டை போட்டுக்கிற சேட்டக்காரங்க தான் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க. இவர்கள் வழியிலே அயோத்திதாச பண்டிதர் தாத்தா, ரெட்டமலை சீனிவாசன், இந்த முன்னவர்களின் வழியிலே நாம் வரோம். தன்னலமற்ற பொது உடைமை போராளி தாத்தா சிங்காரவேலர் வழியிலே நாம் பயணிக்கிறோம். இந்த அரசியல் கட்சி தலைமைகளை பார்த்து நம்ம வந்தோம் நினைக்கூடாது. யாரு? கருணாநிதி ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாம் அரசியலுக்கு வரல. யாரை பார்த்து வந்திருக்கேன்? நான் யாரை பார்த்து வந்திருக்கேன்? நாம் வீழ்ந்தாலும் சரி, நம் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். இந்த கோட்பாட்டை கொண்ட உலகத்தின் மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் அவன் வகுத்து தந்த கோட்பாட்டை பார்த்து இந்த களத்திலே வந்தோம். உயிர் உன்னதமானது, நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது என் இனத்தின் உரிமை. என் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட எனக்கான இழப்பு. என் உரிமையை இழப்பது என்பது தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது என் இனத்தின் உரிமை. இந்த கோட்பாட்டை கொண்டு நின்ற தலைவனின் வழியிலே இங்கே அரசியல் செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? எங்களுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு, அவர்களின் சந்ததியினருக்கு நிற்கிறோம். உலகம் முழுமைக்கும் இப்படித்தான் புரட்சிகர விதைகள் விதைக்கப்பட்டது. ஓசோ சொல்லுகிறான், இரு கைகள் நிறைய விதைகள், நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும் என்று. ஒற்றை மகன்
14 ஆண்டுகளில் விதைத்ததிலே 36 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது. இதை 66 ஆக்குவது, 1 கோடியை 26 ஆக்குவது என்பது சாத்தியமில்லை என்று யாரும் நினைத்து கூட கூடாது. நீங்கள் சீன புரட்சியாளன் மாசேத்துங் இதுபோல பேசிக் கொண்டிருக்கையில் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள்ங்கிறான். எல்லோரும் எழுதி எழுதி வைத்ததில் நான் எவ்வளவு ஆக சிறந்ததை எழுதினாலும் அது தெரியாது, அது புரியாது. எல்லோரும் கிறுக்கி வைத்த இடத்தில், அந்த இடத்தில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் புரியாது. அதனால் எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுதப் போகிறேன் என்றான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் என் ஆத்தாளப்பன் தாத்தா பாட்டிக்கு செய்யவில்லை அந்த அரசியலை, எனக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு செய்கிறேன். ஊழல், லஞ்சம், மதுமத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதும் அண்டாத பெரும் நெருப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நெஞ்சுக்குள் இந்த நல் விதைகளை தூவுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ஓடி விளையாடு அப்பா, ஓடி விளையாடு தாத்தா அப்படிலாம் பாடலையே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு தான் சொன்னான். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா. குழந்தைக்கு தான், சின்ன பாப்பாவுக்கு தான் பாடுறான். அதே பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னா. ஏன் அது அப்பாவுக்கு பாடல, அம்மாவுக்கு பாடல? அது பயனில்லை. இது பதறாகிவிட்டது. அடுத்த தலைமுறையாவது நல்ல மணிகளாக வளர்த்து வார்த்து எடுப்போம் என்கிற நோக்கத்தில் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் பதருக்குள் நெல்மணிகளை தேட வந்தவன் அல்ல, நானே உழுது விதைத்து அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை பொறுக்க வந்தவன், எடுக்க வந்தவன். அதனாலதான் இவ்வளவு மெதுவாக 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 ஏறி ஏறி போக காரணம். பட்டறையிலே வைத்து, கொல்லம் பட்டறையிலே வைத்து எப்படி ஈட்டியை, வேலை, வாளை அடித்து செதுக்குவார்களோ அப்படி என் கொள்கை பட்டறையில் வைத்து எண்ணற்ற கொள்கையாளர்களை, என் தம்பி தங்கைகளை வடித்து வார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னாடி வந்த நம் தாத்தா பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், அதற்கு முன்பு நம்முடைய புரட்சி பாவலர், எல்லோரும் இளைய தலைமுறை பிள்ளைகளையே குறிவைத்து பாய்ந்தார்கள். நம் தாத்தா பட்டுக்கோட்டை தூங்காதே அப்பா தூங்காதே, தூங்காதே அம்மா தூங்காதே, தூங்காதே தாத்தா தூங்காதேன்னு பாடல, தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். தம்பிக்குத்தான் பாடினர். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, குழந்தைக்கு தான் பாடுறான். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்தா பாருங்க. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் ஒதுக்குற நோக்கம் இருக்காது. இதுதான் வரி. இது எத்தனை தடவை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார், எத்தனை தடவை ஒரு இசையமைப்பாளர் அந்த கருத்தை வலியுறுத்தணும்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். நீ நல்லா கொஞ்சம், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, திருப்பி திருப்பி 4 முறை. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. அந்த கருத்தை திரும்ப திரும்ப வருங்கால தலைமுறைக்கு ஆழ்மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும் என்று அவ்வளவு பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் நம் முன்னவர்கள் எழுதி வைத்தார்கள், பாடி வைத்தார்கள் என்பதை என்னிலும் இளையன் தம்பி தங்கைகள் கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அமைச்சர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்கவில்லை? ஏன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து பேசியிருக்கலாமே? தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடலாம் நான் கொஞ்சம் பேசணும், அது பயனில்லை தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்ணார்? பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று சென்று பேசியதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது ஒன்றுதான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், உண்மையும் நேர்மையுமாக நல்ல ஆட்சியை மலரச் செய்ய முடியும்,
என்று அவர்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம். ஒரு செடி, உழவர்குடி மக்கள், விக்கிரவாண்டியிலே அதிகமாக வேளாண்குடி மக்கள், நாம் எத்தனை செடியை அழித்து நிலத்திலே உரமாக போடுகிறோம். கொளிஞ்சியை போடுகிறோம், அவரையை போடுகிறோம், எல்லாவற்றையும் போடுகிறோம். பல்வேறு தாவரங்களை, சனப்ப பிள்ளை வளர்க்கிறோம், எல்லா ஆவாரங்களை வளர்க்கிறோம். வளர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிலத்துல போட்டு தண்ணியை பாய்ச்சி அதையெல்லாம் தண்ணிக்குள்ளே வைத்து ஊற வைத்து உழுது உரமாக்குகிறோம். இத்தனை செடிகளை அழித்து உரமாக்கினோம். ஏன்? ஒரு செடி நல்லா வளர்வதற்கு. அந்த ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக விழுந்த மற்ற செடிகளை போல வருங்கால என் தம்பிதங்கள் வளமாக செழிப்பாக வாழ்வதற்கு உரமாக விளவந்த பிள்ளைகள் தான் இந்த களத்திலே நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது எங்கள் இனத்தின் நலன் மட்டும்தான். அறிவார்ந்த என் சொந்தங்களே, என் உயிருக்கினியே, என் உடன் பிறந்தார்களே, தம்பி தங்கைகளே, நானும் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆழ்ந்து கவனியுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை, கல்வி என்பது மாநில உரிமை. இந்த மாநில பட்டியலில் மாநில உரிமையாக இருந்த கல்வியை இந்திய ஒன்றிய அரசு பொதுப்பட்டியலுக்கு தன்னகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. எடுத்துக்கொண்டு போன போது அதிகாரத்தில் இருந்தது திமுக. அன்றைக்கு அவசர நில எமர்ஜென்சி இந்திரா காந்தி அம்மார் அறிவித்து எதிர்த்து எவனும் கேள்வி கேட்க முடியாத நிலையை உருவாக்கி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கல்வி மாநில உரிமை பறி கொடுத்தது இவர்கள், பறித்து கொண்டு போனது இவர்கள் கூட்டணியில் இருக்கிற அவர்கள். நன்கு கவனிக்கணும். இது உங்கள் பிள்ளைகள், எங்களை தவிர யார் உங்களுக்கு பேசுவார்கள்? மறந்து விடுவது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொண்டு போனது யார்? காங்கிரஸ். இன்றைக்கு கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும், கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே விடுகிறார்கள், அறிக்கை விடுகிறார்கள். எடுத்துக்கொண்டு போகும்போது என்ன செய்தீர்கள்? தடுக்க முடியல. ஏன்? தோற்று போனார்கள். அந்த இடத்திலே தோற்று போனார்கள் ஆட்சியாளர்கள். ஆனாலும் அடுத்த தேர்தலிலே வென்றார்கள். அவர்கள் வென்றார்கள், என் மக்கள் தோற்றார்கள். பள்ளிக்கூடங்களில் தான் அதிக வாக்ககம் இருக்கிறது, வாக்குச்சாவடி, பூத்து. ஒருவன் எழுதுகிறான், இங்கே ஐஏஎஸ் உருவாக்க முடிஞ்சது, டாக்டர் உருவாக்க முடிஞ்சது, ஐபிஎஸ் உருவாக்க முடிஞ்சது, நீதிபதியை உருவாக்க முடிஞ்சது, வக்கீலை உருவாக்க முடிஞ்சது. ஆனால் ஒரு தலைவனை உருவாக்க முடியல. இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் உருவாக்க முடிஞ்சது, அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு தலைவனை உருவாக்க முடியல. கடைசி வரைக்கும் திருடனை தான் தயாரிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடம். அங்கதான் ஓட்டு போடுறோம். இன்று இவர்கள் மாநில பட்டியலுக்கு கல்வி உரிமையை கொண்டு வருவோம் என்று சொல்கிற இவர்கள், ஒரு மாநில கட்சியின் அன்பு உடன் பிறந்தவர்களே, பேரன்மிக்க என் பெற்றோர்களே, ஒரு மாநில கட்சி இந்திய ஒன்றிய அரசிலே தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கெல்லாம் கல்வியை மத்திய பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர இவர்கள் போராடிய போராட்டம் என்ன? அதற்கெடுத்த முயற்சி என்ன? ஒண்ணுமில்லை. ஏன்? அந்த இடத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே அவர்கள் தோற்று போனார்கள். தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுவார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கலாம், தேர்தலில் தோற்றவர்கள், ஆனாலும் நாங்கள் வென்றவர்கள். ஏன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக இன்று வரை நின்றவர்கள். அதனால் நாங்களே வென்றவர்கள். என் தாய் நிலத்தில் நீதிமன்றத்திலே என் தாய்மொழியிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும். பல ஆண்டுகளாக வழக்கறிஞர் பெருமக்கள், தாய்மொழி மீது பெரும்பற்று கொண்ட தமிழ் அறிஞர்கள், எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாம் போராடினோம். மரணம் வரை உணவில்லை, உணவை மறுத்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் இருந்தார்கள் வழக்கறிஞர்கள். அன்றைய ஆட்சியில் இருந்த ஐயா கலைஞர் அவர்கள், ஐயா மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள் சட்டமேற்றினார்கள், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினார்கள் குடியரசுத் தலைவருக்கு.
நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே அன்னைக்கு இருந்தது யாரு? அப்துல் கலாம் அவர்கள். முன்னகர்த்திய போது அதை ஐயா அப்துல் கலாமுக்கு அனுப்பினால் அதில் அவர் கையெழுத்திட்டு விடுவார், ஒரு தமிழன் என்ற அடிப்படையிலே கையெழுத்திட்டு விடுவார் என்பதற்காகவே இவர்கள் அவரிடத்தில் முன்னகர்த்தவே இல்லை. அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அனுப்பவே இல்லை. எப்படிப்பட்ட துரோகத்தை இந்த காங்கிரஸ் ஆட்சி, இந்த ஆட்சியில் செய்தது உனக்கு என்பதை புரிந்து கொள். பிறகு அதன் பிறகு 2 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவில். ஒன்று பிரதிபா பாட்டீல், இன்னொன்று பிரணாப் முகர்ஜி. குறைந்தபட்ச தேவையில் என் தாய் நிலத்தில் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை வேண்டும், அதற்கு நீங்கள் கையெழுத்திடுங்கள் என்று சொல்லியிருந்தால் கையெழுத்திட்டிருப்பார்கள். கையெழுத்து இடுவதாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரித்து வாக்கு தருகிறோம் என்று சொல்லியிருந்தால் நிர்பந்தித்து கையெழுத்திட வைத்திருக்கலாம். செய்யல. ஏன்? தோற்று போனவர்கள். அவ்வளவுதான். அவர்கள் உன் மொழி மீது அக்கறை, உன் உரிமை மீது அக்கறை. இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் என்கிற ஒற்றை மகனின் கையெழுத்திலே, ஒற்றை கையெழுத்தில் தமிழ் தேசியத்தின் உரிமை செத்து போனது. இதுவரை இல்லை, இதுவரை பெற முடியல. எப்படி? முல்லை பெரியாற்று அணை, அதுக்கு கீழே ஒரு பேபி அணைன்னு ஒன்று இருக்கு. தம்பி ஆளை கவனிச்சுக்கணும் அந்த கருத்தை. பேபி அணைன்னு இருக்கு. அதிலிருந்து திறந்து விட்டு இந்த பேபி அணையில நீரை தேக்கி நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேபி அணை மண்மேடு செம்மிருச்சு, நிறைஞ்சிருச்சு. காரணம் அடர்த்தியான மரங்கள் இருக்கு. அந்த மரத்தை வெட்டிட்டு தூர்வாரி ஆழப்படுத்தினால்தான் அதிகப்படியான நீரை தேக்க முடியும், சேமிக்க முடியும். பல ஆண்டுகளாக தமிழ்நாடு இந்த மரத்தை வெட்டி தூர்வாரிக்கிறோம், ஆழப்படுத்திக்கிறோம்னு கேரள அரசுக்கு கோரிக்கை வைக்குது. அப்படி கேரள அரசு நீ பார்க்காத. தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்குது? ஒன்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். இந்த 2 கட்சி தான் மாறி மாறி கேரளாவா ஆளுது. இதை நல்லா நுட்பமாக விளங்கணும். இப்போது கம்யூனிஸ்ட் ஆளுது, முன்னாடி கம்யூனிஸ்ட், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். இந்த பேபி அணையில் இருக்கிற மரங்களை வெட்டி நாங்கள் தூர்வாரி ஆழப்படுத்திக்கிறோம் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கேரள அரசிற்கு எத்தனை ஆண்டுகளாக வைத்திருக்கும் என்று நீ நினைக்கிறாய்? 45 ஆண்டுகள். 45 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். வெட்ட அனுமதி தரவில்லை. இந்த முறை வெட்டிக் கொள்ளலாம் என்று ஐயா பினராயி விஜயன் கொடுத்தார். ஒருத்தர் வெட்டக்கூடாது என்று வழக்கு தொடுக்க உச்ச நீதிமன்றத்தில் அதே கேரள அரசு பதில் மணி தாக்கல் செய்து வெட்டக்கூடாது என்று. அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, என் உயிருக்கு நீ என் உறவுகளே, உங்களிடத்தில் உங்கள் மகன் கேட்கிறேன். மரத்தை வெட்டக்கூடாது சரி, ஆனால் அந்த மரத்தை வெட்டி நாங்கள் ஆழப்படுத்தினால் அதற்கு இணையான மரங்களை நாங்கள் நட்டு வளர்த்து விட முடியும். நட்டு வளர்த்து விட முடியும் என்கிற மரத்தையே வெட்ட அனுமதிக்காத நீ, எவனாலும் எந்த அதிகாரத்தாலும் எப்பவும் உருவாக்க முடியாத என் மேற்கு தொடர்ச்சி மலையை கேரளாவுக்கு அதானியின் விளிங்கு துறைமுகத்துக்கு 80 லட்சம் டன் என் மலையை வெட்டி எடுத்துட்டு போக எப்படி அனுமதித்தாய்? தோற்று போனீர்கள். அந்த இடத்திலே தோற்று போனீர்கள். மரத்தை வெட்ட அனுமதிக்காதவனுக்கு என் மலையை வெட்ட எப்படி அனுமதி கொடுத்தாய்? எப்படி கொடுத்தீர்கள்? மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே தொடங்குகிறது? கேரளாவில். அவன் மலை அப்படியே இருக்கு. ஏன்? அவனுக்கு பெத்தவனே அப்பன், எனக்கு 60 ஆண்டுகளாக மத்தவனே அப்பன். அதான் பிரச்சனை. அவன் மலை பாதுகாப்பு, துறைமுகம் அவனுக்கு, பயன்பாடு அவனுக்கு. ஆனால் மலை களவு போவது என் மலை. ஒரு தடவை போய் கன்னியாகுமரியில் பார். உன் மனது பதறிச்சுன்னா என் ரத்தம் ஓ ரத்தமும் ஒன்றுன்னு அர்த்தம். அங்கே நின்று உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ நான் உடன் பிறந்தவன் அர்த்தம். ஒன்றும் வரலைன்னா பெற்றவர் மேல் ஐயம், பிறப்பின் மேல் ஐயம்னு பாவலர் தாத்தா பெருஞ்சித்தனார் பாடின மாதிரி சந்தேகம்தான் பண்ணும். இவர்கள் தோற்று போனவர்களடா தம்பி, தோற்று போனவர்களடா தங்கச்சி. தேர்தலில் வாக்கை பெறுவார்கள் அல்ல, பெறமாட்டார்கள், வாங்குவார்கள். பர்ச்சேஸ். நாம் பெறுவோம், அவர்கள் வாங்குவார்கள். நாம் பெற்றிருக்கிற 36 லட்சம் வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் 200 கோடி 300 கோடி முதலீடு செஞ்சிருப்பார்கள். தெருக்கோடியில் நின்று இந்த பிள்ளைகள் இவ்வளவு பெரிய வாக்கை பெற்றிருக்கிறோம் என்றால் முத நாள் சின்னம், மைக்கு சின்னம்,
நீ பார்க்குற இந்த சின்னம் பெட்டியில் இருக்காது, இப்போவும் இருக்காது. அதில் நிறைய பொத்தானை வச்சு பார்க்கும்போது சீப்பு இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். எந்தெந்த வழியில் என்னை சிதைக்க முடியும், நசுக்க முடியும், ஒடுக்க முடியும் என்று. நீ என்ன மடக்கி ஒடுக்கி வைக்கிறதுக்கு நான் கொடைன்னு நினச்சிய படை, அதுவும் புலி படை. நீ மடக்கியும் அடக்கி இப்படி மூளையில் வைக்கிறதுக்கு. தம்பி, நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிட முடியாது தம்பி. வாய்க்கிட்ட ஊதி மேகத்தை கலைத்து விட முடியாது. நெருப்பை போட்டு குப்பையை ஒருபோதும் மூட முடியாது. இந்த தீ வெறுந்தீ இல்லை, புரட்சி தீ. பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் பேரின மக்களினுடைய இதயத்துக்குள், சிந்தனைக்குள் பற்றி எரிகிற விடுதலை தீ, புரட்சி தீ, பெரும் நெருப்பு. இது அடங்கா பெரு நெருப்பு. அதனால அம்பேத்கர் என்னை பார்த்து கை நீட்டிருக்கார் பார். திரும்பி என்ன சொல்றாரு? இவன் தான்டா, இவனை பிடிச்சுக்க, இவன் தான், இவனை பிடிச்சுக்கங்கிறார். அவன் கைகளை இருக பற்றி கொள்ளுங்கள். அவனுக்கு பக்கத்திலும் பின்னையும் நடங்கள்ங்கிறார். என்ன சொல்றாருங்கிறீங்க? உங்களின் அடக்குமுறை, உங்களின் ஒடுக்குமுறை எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்துமே ஒழிய ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். அதனால நீ என்னைய விட்ட, என்னென்னத்தைய விட்ட, எதை பற்றியும் சின்னத்தை எடுத்த, எதை பற்றியும் கவலை கிடையாது. நீ ஒன்று ஒன்றா பாரு, எந்த இடத்தில் இவர்கள் சரியாக நின்றிருக்கிறார்கள் என்று பாரு. எதுவுமே கிடையாது. இப்ப என்னன்ற நீ எதை நோக்கி போயிட்டு இருக்க? இங்க பாரு, நீ வாழ முடியுமான்னு பாரு. ஒரு தடவை ஒரு மகனா இப்படி நில்ல அண்ணன்ட்ட, நான் கேட்கறதுக்கு பதில் சொல். பால் விலை என்ன ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, உளுந்து விலை ஏறிடுச்சு, வெங்காயம் தக்காளி விலை ஏறிடுச்சு, இந்த எரிகாற்று உருளை விலை இருக்குல்ல ஏறிடுச்சு. எரிகாற்று உருளை விலை. இவங்க திட்டம் எப்படி தெரியுமாடா தம்பி, என் தங்கச்சி, எப்படி தெரியுமாப்பா? முதல்ல நமக்கு வறுமை இருந்ததுடா. அடுப்பு வச்சுருந்தோம், கட்டையில், விறகுல, எர்ராட்டியில், பனவோலை, இந்த பருத்தி மாறு, மிளகாய் மாறை வச்சு எரிச்சிக்கிட்டு இருந்தோம்டா. அதில் சோறு, அரிசி இல்லை, ரேஷனில் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ என்ன பண்ணால் சிலிண்டர்னா வளர்ச்சி, டெவலப்பில் வருதுப்பா. சிலிண்டர் எரிகாற்று உருளை டெவலப்பில் வருது, வளர்ச்சி. எரிகாற்று உருளைக்கு போயிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்? எரிகாற்று உருளை வச்சிருக்கிறவனுக்கு ரேஷன் இல்லைன்றான். எப்படி? ஏய், என்னடா வளர்ச்சினா எரிகாட்டு சிலிண்டர் வச்சு சமைக்கிறவனுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னா அப்போ எதை சாப்பிட்றது? இந்த சிலிண்டரை திறந்து அந்த டியூப் எடுத்து ஒரு வாய் அப்படி படக்குன்னு குடிச்சிட்டு அப்படி போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய புத்திசாலிகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துருக்காங்க மட்டும் பாரு. எரிகாற்று உருளை ஏறிடுச்சா, பால் விலை ஏறிடுச்சா, அரிசி விலை ஏறிடுச்சா, பருப்பு விலை ஏறிடுச்சா, உளுந்து விலை ஏறிடுச்சா, எண்ணெய் விலை ஏறிடுச்சா, எல்லாம் ஏறிடுச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை விண்ணை முட்டுது, ஏறிடுச்சு. கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று எழுதி பட்டியல் வச்சிருப்பான். உருளைக்கிழங்கு, தக்காளி, பருப்பு, எண்ணெய். ஏன் இதற்கு விலை பட்டியல், விலைவாசின்னு அமைக்கிறான்? விலையை வாசி வாங்க முடியாது, போயிரு. விலையை வாசி வாங்க முடியுமான்னு யோசி, போயிடு, அவ்வளவுதான். அதனாலதான் விலை வாசின்னு வச்சிருக்கான். ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு. அதனால என்ன? மின் கட்டணம் உயர்ந்தால் அதை சார்ந்துதான் என் உடன் பிறந்தவர்களே எல்லா இயக்கமும் அதை சார்ந்துதான். சொத்து வரி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த கடையை ஒருத்தர் வாடகை எடுத்து வச்சிருக்காருன்னு வச்சுக்க. இந்த கடை உரிமையாளர் சொத்து வரி கட்டுவதற்கு கையிலிருந்து காசு போட்டு கட்ட மாட்டார், வாடகையை உயர்த்துவார். வாடகையை உயர்த்தும் போது அந்த வியாபாரம் செய்கிற வியாபாரி உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருளில் விலையை ஏற்றுவார். மக்களை பாதிக்கும். ஒன்று இப்படி சார்ந்து பார்க்கணும். நீ நினைக்கிற பெட்ரோல் டீசல் விலை ஏறினான்னு நீ நினைக்கிற. பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டால் அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை ஏறுது. எப்படி ஏறுது? மதுரையில இருந்து, தேனியில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, விக்கிரவாண்டியில இருந்து விளையிற பொருளை சென்னைக்கு, கோயம்பேடு சந்தைக்கு நீ லாரியில பாரவந்தல் தூக்கிட்டு வரும்போது அதுக்கு எரிபொருள் நிரப்புவாய் டீசல் விலை ஏறிடுச்சு. அதுக்கு சுங்கச்சாவடியில ஒரு இடத்துக்கு 100 ரூபாய் கட்டுவாய். இந்த சுங்கச்சாவடி ஏறிடுச்சு.
வண்டி வாடகை, லாரி வாடகை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், இதெல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், பால், முட்டை, அரிசியின் மேலே, அடக்க விலைக்கு மேலே இந்த விலை அதுல ஏறி 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 40 ரூபாயாக சந்தையிலே இறங்கும். அந்த வாங்கி விற்கிறவன் அவன் லாபத்தை வைத்து 60 ரூபாய்க்கு விற்பான். இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமையிலே கொடுமை, ஒரு குண்டூசி தயாரிப்பவன் 10 ரூபாய் என்றால் 10 ரூபாய், காலுக்கு செருப்பு ஷூ தைத்து கொடுப்பவன் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய், சிறைக்கிற பிளேட்டு கத்தி கொடுக்கிறவன் 25 ரூபாய் என்றால் 25 ரூபாய். ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டங்களை உற்பத்தி செய்து விளை வச்சு கொடுக்கிற வேளாண் குடிமகன் இந்த கத்தரிக்காய் 100 ரூபாய் என்றால் இல்லை, 50 ரூபாய் என்றால் இல்லை, தக்காளி 50 ரூபாய் என்றால் இல்லை, 60 என்றால் இல்லை. அவன் விளைய வைக்கிற, வெம்பாடு பட்டு உழைத்து விளைய வைக்கிற அந்த விளை பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியாது. யார் தீர்மானிப்பா? விளைவிப்பவன் தீர்மானிக்க முடியாது. எவன் வாங்கி விற்கிறானோ அவன் தான் தீர்மானிக்க முடியும். சந்தையில் போய் 100 கிலோ தக்காளி இறக்கினால் 1 கிலோ 10 ரூபாய் என்பாய். நீ விலை அடக்க செலவு 20 ரூபாய்க்கு விலை வச்சிருப்ப, 10 ரூபாய் நட்டத்துக்கு அவன் கேட்பான். பொருளை நீ திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, கெட்டு போகும். அதனால் வந்த விலைக்கு கொடுப்பாய், 10 ரூபாய் பாதி நட்டம். அப்படியே போவாய், பாலிடாவை வாங்குவாய், அந்த வயல்ல குடிச்சிட்டு சாவாய். இதுதான் விவசாயியின் நிலைமை. ஏன்? அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. இதுதான் உங்கள் பிள்ளை ஆட்சிக்கு வந்தால் அவன் விளைவிக்கிற பொருளுக்கான விலையை அவன் தீர்மானிப்பான். இதை பற்றி இந்த அரசுகள் கவலைப்பட்டிருக்கா? ஏன்? அவர்கள் தோற்று போனார்கள், அந்த இடத்தில் தோற்று போனார்கள். அவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே கிடையாது. இதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எல்லா விலையும் ஏறி போயிடுச்சு. ஆனால் எந்த விலை குறைகிறது? எந்த விலை? எந்த விலை? மலிவு விலையில் மது. பால் விலை குறையல, அரிசி விலை குறையல, மின் கட்டணம் குறையல, வீட்டு வரி சொத்து வரி குறையல, எதுவும் குறையல. ஆனால் மலிவு விலையில் மது. 90 மில்லி அடங்கிய ஒரு பொட்டலம், காகித பொட்டலத்தில் அடைச்சு கொடுக்கலாம். ஏன்? ஏன்? குறைந்த விலை குடித்தால் கள்ளச்சாராயம் கூட குடிக்க போகாம எல்லாரும் இங்கே வந்து குடிப்பான், காசு இன்னும் பெருகும். ஒரு நாடு இத்தனை கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு எப்படின்னு சிந்திக்காம, படிக்க முடியாம இத்தனை கோடி இளைஞர்கள் இடைநிறுத்தம் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்காம 45,000 கோடிக்கு தான் விற்கிது, அது 50,000 கோடியா சாராய வாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சிந்திக்குது. அது குறித்து சட்டசபையிலே பேசுதென்றால் இந்த நாடு எதை நோக்கி நகருது என்று அறிவில் சிறந்த பெருமக்கள், அன்பு தம்பி தங்கிகள் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. தேர்தலில் அவர்கள் வென்றார்கள் என்று வந்தால் கூடி கூடி சிரியுங்கள், கைகொட்டி சிரியுங்கள். கேவலம், கேவலம். இது ஒரு வெற்றி என்று கொண்டாடுவதற்கு இவர்களை தவிர கொஞ்சமும் கூச்சநாச்சம் இல்லாமல் வென்றுட்டார்கள். அந்த தொலைக்காட்சிகள்லாம், ஊடகங்கள்லாம் அந்த வேட்பாளர் முந்தி கொண்டு இருக்கிறார். அதிலிருந்து நீ என்ன அறியணும்? ஓட்டுக்கு 1000 கொடுத்துருக்கான். இவர் பின்னாடி வந்தவர் கொஞ்சம் பிந்துகிறார், ஓட்டுக்கு 500 தான் கொடுத்துருக்கான். 500 கொடுத்தவன் 2வது இடத்துல இருப்பான், 1000 கொடுத்தவன் 1வது இடத்துல இருப்பான். ஆனால் ஒன்றுமே கொடுக்காமல் 3வது இடத்தில் இருக்க ஒரு கட்சி இருக்குது என்றால் அது மான தமிழ் பிள்ளைகள் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். தம்பி, 1/2 நூற்றாண்டுகளாக தமிழர் நிலத்தில் அரசியல். தம்பி, கருணாநிதி வாழ்க, கருணாநிதி ஒழிக. கருணாநிதி வாழ்க என்று சொன்ன ஒரு கூட்டம் திமுக, கருணாநிதி ஒழிக என்று சொன்ன கூட்டம் அதிமுக. இப்போ நாம் தமிழர் கட்சி வாழ்க, நாம் தமிழர் கட்சி ஒழிக. இதுதான் தம்பி அரசியலின் மையம். இதை தாண்டி எவனும் பேச முடியாது. ஒன்று நம்மளை ஆதரித்து பேசுவான், இன்னும் திட்டி பேசுவான். திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு வைப்பா அம்மாங்க ஆத்தாங்கிற மாதிரி நம்மளை திட்டுறவனுக்கு நம்ம சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். திட்டி பேசி அவனுக்கு நீ நல்லா கவனிச்சுக்கணும். நம்மை சுமக்கிற உயிர் கருவறையாக இருக்கிற தாயின் கருவறை 10 மாதம் தான் நம்மளை சுமக்குது. அறிவு கருவறை
பள்ளி கல்லூரிகளில் இருக்க வகுப்பறையில் தான். அந்த அறிவு கருவறையில் வச்சு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளை சுமக்கிற பெருமக்கள் ஆசிரியர் பெருந்தகைகள் தான். நம் தாய் தந்தையர் இந்த உலகத்தை நமக்கு காட்டுவார்கள். இதுதான் உலகம், இது உன் அக்கா, இது உன் சித்தப்பன், இது உன் மாமன், இது உன் பெரியப்பன், இது ஒரு தாத்தா, உன் பாட்டி, இது உன் தம்பி. உலகத்தை காட்டுவார்கள். ஆனால் என் அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த பெற்றோர்களே, ஒரு குழந்தையை உலகத்துக்கு காட்டுகிற இவன் தான் ஆபிரகாம் லிங்கன், இவன் தான் அரிஸ்டாட்டில், இவன் தான் அலெக்சாண்டர் என்று உலகத்திற்கு காட்டிய பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவை வளர்க்கும் ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிவிட்டால் அந்த சமூகம் எப்படி அறிவார்ந்த சமூகமாக மாறும் என்பதை பார். சமவேளை சம ஊதியம் கொடுங்கள் ஒரு கூட்டம், ஒப்பந்தமாக எங்களை எடுத்திருக்க ஒப்பந்த பணியாளராக எடுத்திருக்கிற எங்களை நிரந்தர ஆசிரியர் பணியை நிரந்தரமாக ஆக்குங்கள் ஒரு கூட்டம். 14,000 பேருக்கு மேலே ஆசிரியர் தேர்வு எழுதி தகுதி பெற்று காத்திருக்கிறோம், எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கள் ஒரு கூட்டம். இந்த 3 போராட்டத்திலையும் தொடக்கத்திலிருந்து இன்று வரை களத்தில் நின்று போராடுகிற ஒரு மகன் உங்கள் உடன் பிறந்தவன் நானும் என் தம்பி தங்கையிலும் தான். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தால் இதெல்லாம் நிறைவேற்றுவினர். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதே போராட்டம். மொத்த தங்கச்சிகள், குழந்தையோட கர்ப்பிணி பெண்கள் அப்படிலாம் இருந்தவங்களை தூக்கி ஒரு கட்டடத்துக்குள்ள அடைச்சு போட்டு என்னை பார்க்கவே விடாமல் திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த இடத்தில் தோற்று போனார்கள் இவர்கள். ஆனாலும் 21 தேர்தலிலே வென்றார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடத்தில் வென்றார்கள். பாராளுமன்றத்திற்கு சென்றார்கள். என்ன செய்வார்கள்? நான் அன்னைக்கு சொன்னல, இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அம்மா இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. 40 பேர் என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இதான் நடக்கும். மாணவர்கள் போராடினார்கள். கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், அறிவில் சிறந்த தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே சிந்தியுங்கள். மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறது அரசு. இது சாதனையா வேதனையா என்பதை ஆழ்ந்து சிந்தித்து தெளியுங்கள். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை. மானுட உரிமை. என் கல்வியை நான் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு வைத்தவன் யார்? அந்த இடத்தில் தோற்று போனீர்கள். கடன் வாங்கி நான் படிக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு? அரசு தன் கடமையை செய்யாதால் நான் கடன் வாங்கி படிக்கிறேன். அப்புறம் கடன் தள்ளுபடி, இதில் ஒரு சாதனை. வேளாண் கடனை தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவனை வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டான் என்றால் இன்றைக்கு உனக்கு செய்தி, நாளை நீ சோறு இல்லாமல் சாகப் போகிறாய் என்பதற்கான அறிவிப்பு. அதை நீ உணர்ந்து தெளியணும். ஒரு நாட்டில் விவசாயி வாழணும் வளரணும், அப்பத்தான் அந்த நாடு வாழும் வளரும். எல்லாம் ஆழ்ந்து கவனிங்க. விவசாயி கடனை தள்ளுபடி. ஏன் விவசாயி கடனாளியானான்? இந்த கேள்விக்கு 6 இடத்தில் பதில் இருக்கு. ஏன் கடனாளியானான்? பதில் இருக்கா? விதையிலிருந்து வாங்கணும், உழவு இயந்திரம் கடன் வாங்கணும், உரம் கடன் வாங்கணும், எல்லாம் கடன் வாங்கணும். விளைவித்த பொருள் உரிய விலை கிடைக்காது. இப்ப கூட அகவிலையை தாருங்கள். டெல்லியில் போராடிய வேளாண்குடி மக்கள் 2014 ஐயா மோடி அவர்கள் வரும்போது நான் வந்து உரிய விலையை ஆக விலையை நான் தீர்மானிப்பேன் என்று சொன்னதுனால நம்பி திருப்பி நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் இப்போது டெல்லியிலே போராட்டம். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. எங்கே ஒன்றி சேர்ப்பதெல்லாம் இதை சாதனை கருத்தில் சொல்ல. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறேன், நான் வந்து இந்த மாணவர் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறேன். இதெல்லாம் வேடிக்கை, இதெல்லாம் வந்து கொடுமை. இதெல்லாம்
சரி, இந்த ஆண்டு விவசாய முதல்ல ஐயா கலைஞர் 7,000 கோடி ஏதோ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணார். அடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரும்போது மறுபடியும் விவசாய கடனை தள்ளுபடி பண்றேங்கிறாங்க. ஒரு தடவை கடனாளி ஆனான்ல, அவன் ஏன் கடனாளி ஆனா? அவன் கடனாளி ஆகாம பார்த்துக்கிறதுக்கு என்ன வேலை ஏதாவது நடந்திருக்கா? இல்ல, மறுபடியும் கடனாளி ஆகிறான். அப்படின்னா எப்படி? இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது என்ன மாதிரியான ஆட்சி முறை? என் தம்பி சொன்னான்ல, நாங்க டாஸ்மார்க் மூடுவோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கலையே அப்படின்னு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்போம்னு கூட தான் நீங்க வாக்குறுதி கொடுக்கல, அதை கொடுத்தீங்க. ஒரு கேள்விதானே நீ இந்த நாட்டின் குடிமகனா கேளு. கள்ளுக்கடையை திறக்கிறதுல இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனையை சொல்ல சொல்லு, நம்ம பேசாம விட்டுறலாம். கேரளாவில் இருக்கா? இருக்கு. புதுச்சேரியில் இருக்கா? இருக்கு. ஆந்திராவில் இருக்கா? இருக்கு. கர்நாடகாவில் இருக்கு. ஏன் இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு சாராய ஆலை இல்லை. எங்க நாட்டை ஆளுகிற 2 கட்சிக்கும் சாராய ஆலை இருக்கு. கள்ளுக்கடையை திறந்தா 100 ரூபாய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபாயில 400 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். அதை எப்படி மொத்தமா பறிக்கிறது? அதை பறிச்சு பொண்டாட்டி தாலி எப்படி அறுக்கிறது? அதுல இவர்கள் கவனம். இதெல்லாம் இதுல வருது, திராவிட மாடல் சாதனையில் வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது, திராவிடியன் ஃபார்முலால வருது. நீ இப்படி தாண்டா பார்க்கணும். இந்த நாட்டை எத்தனை தலைவர்கள் ஆண்டிருக்கிறார்கள், எத்தனை தலைவர்களின் வாரிசுகள் அடுத்து வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருந்து ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாட்டின் பாதுகாப்பு, நம்ம பாதுகாப்பு வீரர் தம்பி சுரேஷ் பாபுலாம் வந்திருக்காங்க, இங்க இருக்காங்க நம்ம கூட. நாட்டின் பாதுகாப்புக்கென்று இத்தனை தலைவர்கள் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றார்களே, ஒருவன் நாட்டின் பாதுகாப்புக்கு போடா என்று தன் மகனை தன் பேரனை ஒரு தலைவன் அனுப்பியதை ஒரு செய்தி சொல்லு பார்ப்போம். ஐயா கருணாநிதி வீட்டில் இத்தனை பேரங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் மறுபடியும் முதலமைச்சர், மத்திய அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டம் இதுதான் வருவாங்களே ஒழிய நாட்டின் இராணுவத்துக்கு எவன் போக மாட்டான். எவன் போவான்? பசியில் இருக்கிறவன், மேற்கொண்டு உயர்கல்வி படிக்க முடியாதவன், அவன் தான் இருப்பான். யாராவது இருக்கான பேரு போக மாட்டான். நாட்டை ஆள வருவார்கள், நாட்டை காக்க வருவார்களா? வரமாட்டார்கள். மாணவர்கள் போராடிட்டார்கள், வேளாண்குடி மக்கள் வீதியில் வந்து போராடிவிட்டார்கள், மீனவ சொந்தங்கள் வீதியில் வந்து போராடிவிட்டார்கள். இன்னைக்கு 25 பேரை கைது பண்ணியிருக்காயா இலங்கை ராணுவம், 25 மீனவர்களை. இந்திய கடல் எல்லையில் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த 2 அரசுகளுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சொந்த நாட்டு குடிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தும் போது வாய் திறந்து பேசாமல் ஒரு சின்ன நாடிடத்திலே கைகட்டி நிற்கிற ஒரு நாட்டை எப்படிடா ஏன் நாடுன்னு சொல்ல முடியும்? என் பெரியப்பன் சித்தப்பனை கைது பண்ணி உள்ள போடுற சிங்களனுக்கு இராணுவ பயிற்சி, பணம், போர்க்கப்பல் பரிசு கொடுக்கிற நாட்டோ எப்படி எனக்கு பற்று வரும்? எப்படி பற்று வரும்? 850 பேரை இதுவரை கொண்டிருக்கான். 850 பேரை இப்பாவது குடிக்க வச்சு ஒரு 80-90 பேர் தான் செத்துருக்கான். 850 பேரை கொண்டிருக்கான். இவர்களுக்கு வந்த கோபம், இவர்கள் எடுத்த நடவடிக்கை. ஆனால் நீ ஆழ்ந்து கவனிக்க என் உடன் பிறந்தவனே, ஒற்றை மகன் தமிழீழத்தில் ஆயுதத்தோட நிற்கிற போது ஒரு மீனவன் சுடப்படலை. ஊர் எல்லையிலே ஐயனார் கருப்பணைசாமி மாறி இந்த இனத்தை நின்று காத்த பெரும் வீரன் நம் குலதெய்வம், நம்முடைய அண்ணன் பிரபாகரன் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கணும். இவன் பேசுவான் தீவிரவாதின்னு. காந்திக்கு பகத்சிங்கு சுபாஷ் சந்திர போஸும் கூட தான் தீவிரவாதி. காந்தி பார்வையில் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதிகள் தான். பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது காந்தி கடிதம் எழுதினார், என் மாநாட்டுக்கு முன்னாடி நிறைவேற்றிருங்கன்னு. எப்படிப்பட்ட ஆளுக பார்த்துக்க. கொடுமை நிகழ்ந்துருச்சு. அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்க வென்றுட்டோம். இப்ப வெம்பாடு படுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்து எப்படி வென்றோம்னு நினைப்பாங்க. ஏன்?
இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு. இன்னும் 500 பேர் தாலி அறுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு. அதனால்தான் இவர் குடிகெடுப்பான் தாலி அறுப்பான் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலி அறுப்பவர்கள். யார்? திராவிடர்கள். இந்தியன் உன் உரிமையை எடுத்துக்கொண்டு போவான், திராவன் கொடுத்து விட்டு அப்படியே நிற்பான். ஏன்? 2 பேரும் ஒண்ணுதான். தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம், இந்தியம் திராவிடம் 2ம் வெவ்வேறு அல்ல, 2ம் ஒன்றுதான். ஒரு நாள் கட்டிப்பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவர் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வந்தோம். நாங்கள் இந்தியர் அல்ல, திராவிடர் அல்ல, தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, பிள்ளை அல்ல, முதலியார் அல்ல, படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, கவுண்டர் அல்ல, இப்படி இந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்றோம். 2 பேரும் ஏத்துட்டான். இது என் அடையாளம் அல்ல. தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு போனால் நான் வன்னியன் என்று சொல்ல முடியாது, நான் நாடார் தேவர் கோணார் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எவன் வந்தாலும் பாண்டிதான். ஆந்திராவுக்கு போய் நான் சொல்ல முடியாது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலையும் போய் என் சாதியை அடையாளமாக சொல்ல முடியாது. இந்தியாவை விட்டு எந்த நாட்டிற்கு சென்றாலும் என் சாதியையும் மதத்தையும் அடையாளமாக சொல்ல முடியாது. குறிப்பா அமெரிக்கா. Who are you? I am தேவர், I am படையாச்சி, I am கவுண்டர், I am நாடார். மறுபடியும் கேட்பான், Who are you? I am இந்து. போடா மண்டுன்னு தூக்கி பக்கத்தில் மென்டலா சொல்லி சேர்த்து. உலகத்தில் எல்லோரும் தன் தாய்மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான் நான், ஐ ஆம் தமிழன், நான் தமிழ், ஐ ஆம் தமிழ். அது என்னுடைய ஐடென்டிட்டி, அதான் என் அடையாளம். என்னுடைய சிட்டிசன்ஷிப் இந்தியா, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ். குழப்பிக்க கூடாது. சிட்டிசன்ஷிப் நேஷனாலிட்டி போட்டு குழப்பிக்காத. உன் நேஷன் இந்தியா இல்ல, உன் நேஷன் தமிழ் நேஷன். நீ இந்திய நாட்டின் குடிமகன், தட்ஸ் ஆல். ஓ பாஸ்போர்ட் எடுத்து பாரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். நீ இந்தியன் வச்சுட்டு கான் கபூர் கான் எல்லை காந்தி இந்தியா முழுமைக்கு சுத்திட்டு போயிட்டு போகும்போது அங்க ஒரு ஊடகவியலாளர்கள்லாம் கேட்குறாங்க, இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா? ஒரு இந்தியனை கூட பார்க்கலன்ட்டு. என்ன பிடிச்ச? நான் வங்காளியை பார்த்தேன், மலையாளியை பார்த்தேன், பீகாரியை பார்த்தேன், குஜராத்தியை பார்த்தேன், மராட்டியனை பார்த்தேன், ராஜஸ்தானியை பார்த்தேன், இந்தியனை பார்க்கவே இல்லைன்னு. அவனவன் சரியா இருக்கான். நாம சரியா இருக்க துடிக்கும் போது ஃபாசிசம், சவனிசம், செப்பரேட்டிசம், டெரரிசம், ஆன்டி நேஷனலிசம், புடுங்கனிசம், அப்பத்தாயிசம் எல்லாம் நமக்கு தான் வரும். இத புரிஞ்சுக்கிட்டு மேல பாரு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு புரட்சி பாவலன். 1.5 கோடி வட இந்தியா வந்துட்டான். இது காரணம் என்ன? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டேன், எல்லாரும் போராட வந்துட்ட. ஆனாலும் நல்லாட்சி கொடுக்கிறேன்றார் ஐயா ஸ்டாலின். விவசாயி போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், தேவதைகளாக இருந்து சேவை செய்கிற செவிலிய பெண்கள் அவர்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடினால் அதுபோல கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா என்பதை என் அன்பு தம்பி தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காலையில் போராட்டத்தை ஆரம்பிச்சான்னா டாஸ்மார்க் ஊழியன் 1 மணி நேரத்தில் வந்து தீர்த்து வச்சிருவாங்க. மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அமைச்சர் பேசி தீர்த்துருவாங்க. இப்போ புரியுது அவனுக்கு நாடு எதை நோக்கி போகுதுன்னு? நாடு எதை நோக்கி போகுது? சாராய வியாபாரின்னா கோவிச்சுக்கிறாங்க. சாராயம் விற்கிறவனுக்கு பேர் சாராய வியாபாரி தாங்க. பால் விற்கிறவனுக்கு பேர் பால்காரன், காய்கறி விற்கிறவனுக்கு பேர் காய்கறிக்காரன், சாராயம் விற்கிற பேர் சாராயக்காரன். அவ்வளோதானே, அவ்வளோதானே. அது எதை நோக்கி நம் தேசத்தை கொண்டு போகிறார்கள் என்று நீ பார்க்கணும், ஆழ்ந்து கவனித்து முடிவெடுக்கணும். இதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள்.
மாற்றத்திற்காக வரலாறு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக பாருங்கள். வென்று விட்டார்கள், பலமுறை வென்று விட்டார்கள். என் தங்கை சொல்வதோ 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதிலே அன்பு தம்பி அன்னியூர் சிவா வென்று போய் என்ன பண்ணுவார்? அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர். ஆனால் என் தங்கை கொண்டு போனால் அவர் ஒருத்தர், அவர் ஒரு ஆள். தெரிக்க விடுறா பாருங்க இந்திய பாராளுமன்றத்தை மகுவா மைத்ரா. அப்படி இந்திய சட்டசபை, தமிழ்நாட்டின் சட்டசபையை தெரிக்க விடுவாள் என் தங்கை. எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் என் அன்பு மக்களே. என் தங்கையை விட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இல்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு எப்படி வாய்ப்பு வந்தது தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? கபடி விளையாட்டில் எனக்கு அவ்வளவு உயிர், கராத்தே சிலம்பெல்லாம் அவ்வளவு உயிர். அதில் எனக்கு இடையூறு இல்லை. கபடி விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டார்கள். நான் ஒல்லியாக எலும்புந்தோல்மா ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். காலேஜ் முதல் ஆண்டு படிக்கும்போது எங்கள் அன்னைங்கெல்லாம் விளையாடுவாங்க, 2வது ஆண்டு 3வது ஆண்டு படிக்கிறவங்க. கல்லூரி அணியில் நான் அதில் இருக்க ஆர்வத்தில் எல்லாரும் போயிட்ட பிறகு உட்கார்ந்து அந்த விளையாட்டை பார்ப்பேன். அவங்க கலட்டி கொடுக்குற துணி, அந்த பேண்ட் ஷர்ட்டு, சங்கிலி, செயின், கடிகாரம், மோதிரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டு விளையாட போவாங்க. நான் வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன். 2 அணியாக பிரித்து 7 பேராக எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர், எங்கள் விளையாட்டு ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார். ஒரு நாள் ஒரு அணியில் ஒருத்தர் வரலை. அப்போ அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேலியா, உங்களுக்கு ஒரு ஆள் குறையுதே, நம்ம சீமனை வச்சுட்டு போடா, நீ போய் அங்கே அணியில் நில்டா அப்படின்னு அனுப்பிவிடுறார். அனுப்பிவிட்டா பாருங்கள், நடுவால் நான் தான் சப்ஸ்டியூட்டு. இந்த பக்கம் எங்கள் அண்ணங்க இந்த கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க, இந்த கை பிடிச்சி நான் சென்ற அப்படி நிற்கிறேன். என் அணியில் எல்லாரும் பட்டு போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், நான் தான் ரைடு போகணும், பாடி போகணும். மொத்த பேரும் கைதிட்டா, ஏன்னா என்னை பார்த்தாலே காமெடி மாதிரி இருக்கனே, இவனாடா பாடி சீமா போட, சரி போடா போடா, ஏன்னு எங்கள் அண்ணங்கெல்லாம் கைதிட்டாங்க. ஒரு வெறி தான். அப்போல்லாம் இந்த மண்ணை தொட்டு அப்படி கும்பிடுறது அப்போ ஒரு பழக்கம். அப்போ போய் அப்படி பாடி போனதான் தெரியும். ஒரு ரைடு போய் இப்படி விளையாண்டு வந்தல என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மொத்த பேர் எங்கள் அண்ணங்க தூக்குனாங்க பாருங்க. அப்புறம் அவன் வந்தாலும் சேர்க்க வேணா, இவனை அணியில் சேர்த்துக்கிறேங்கன்ட்டார் எங்கள் பிசிக்கிட்டாரு. அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததை பற்றி, அப்படி ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிக்கு கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. ரொம்ப நாளாகவே எங்களை சப்ஸ்டியூட்டாக வச்சுருந்தீங்கன்னா எங்கள் ஆட்டத்தையும் ஒரு தடவை இறக்கி விட்டு பாருங்களேன். இந்த தேர்தலில் எங்களை ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா எடப்பாடி ஐயா என் வெளியே போகிறாரு, ஆளுங்கட்சி வெளிநடப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கும். அப்படி செஞ்சிருக்காங்க. ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது வரும். அந்த அளவுக்கு யார் அங்கே ஆள் இல்லை. அவங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ஏங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் அந்த வாய்ப்பை என்னரும் தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் ஏன் இது நாங்கள் ஏதோ வேற ஆளுக்கு அரசியல் செய்கிற மாதிரி உங்களுக்கு தான் செய்கிறோம். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்திருக்கோம். சரி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை இவ்வளோ நேரம், இன்னும் கூட 4 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனால் நீங்கள் இருக்கணும், இன்னும் கூட நான் பேசுவேன். அவ்வளவு கருத்து இருக்குது, அவ்வளவு கனவு இருக்குது. அதனால தான் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் உறவுகளேன்னு நாங்கள் கை நீட்டி அழைக்கிறது காரணம் தான். ஒரு ஓட்டு தானே கேட்குறவங்க மையன், ஒரே ஒரு ஓட்டு. அதான் போட்டாச்சே, உதயசூரியன் தான் போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல, பார்த்திவேன் அந்த வெற்றி கொடி கட்டி என் தம்பி சேர எடுத்து படுத்தல, இதில் ஒரு கையெழுத்து, இதில் ஒரு கையெழுத்து, இதில் ஒரு கையெழுத்து, போட்டாச்சு எத்தனை அப்படி ஒரு தடவை கேளுங்க. உதயசூரியன் போட்டாச்சு எம்பிட்டு நாளைக்கு பாப்பா. எங்கள் கோட்பாட்டை ஆழ்ந்து கவனிங்கள். எவ்வளவு அக்கறையாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே இருக்கிற பெரும் காதல் தானே நாங்கள் இவ்வளவு பாடுபட காரணமாக இருக்குது. வேற என்ன எங்களுக்கென்று என்ன இருக்குது? அப்படி இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் வந்தாங்க, கமலஹாசன் அண்ணன், அவங்களுக்கு சரியாக வரல, திருப்பி நடிக்க போயிட்டாங்க. அது மாதிரி உங்கள் மகன் போனேன்னா ஒன்று என் மக்களுக்காக, அவர்கள் விடுதலுக்காக அரசியல் செய்வேன், இல்லைன்னா 100 பேருக்கு சோறு போடுற விவசாயத்தை செய்வேன். 2ல் 1 தான் செய்வேன். இதில் வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடாக மாற்றுவேன். நீ நம்பு, ஒரு 5 வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில், இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும். பூமியின் சொர்க்கமாக மாற்றிடும். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகளில் நீ சாலையில் பயணிக்கும் போது 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது மாதிரி என் நாட்டை நான் மாற்றுவேன்.
நீ கேரளாவுக்கு போய் பாரு, காலி இடங்கள்னு ஒன்றை காட்டிடு, அண்ணன் இங்கே இருக்குன்னு. ஒரே ஒரு சீம கருவேலை கண்டு அல்லது மரத்தை காட்டிடு, ஒரு யூக்கலிப்டஸ் மரத்தை காட்டிடு, ஒரு பிளாஸ்டிக் போத்தலை காட்டிடு. அவர்களால் முடியுது, உன்னால் முடியலையா? சொல்லு, உன்னால் முடியலையா? உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிற என்னை நீ காதலிக்கணும். நீ பான்பராக்கு போடுறவன், கஞ்சா குடிக்கிறவன், கள்ளச்சாரம் குடிக்கிறவனே காதலிச்சு தாலியை கட்டினீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் உன்னை 15 வருஷமா வெரைட்டி லவ் பண்ணுறேன். சும்மா அப்படி போய் திரும்பி ஒரு ஓரக்கண்ணாலே ஒரு சைட் அடிச்சு விட்டு போப்பா. என்னப்பா நீ ஒருதலை காதல் ஒன் சைடு லவா எத்தனை வருஷத்துக்கு சுத்துறதுப்பா? ஒரு தடவை எங்களையும் பார்ப்பா. எங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்காதுப்பா, பார்க்க பிடிக்கிறோம். எங்க பேச்ச கேட்டா வெறுப்பாத்தாப்ப இருக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா அது சங்கீதமா தேனா இனிக்கும்பா. கேளுப்பா, அதாப்பா சரியா இருக்கு, கேளுப்பா. நாங்க பேசுறது உங்களுக்காகங்கிறத முதல்ல கேளுப்பா, கேளு. படித்த பிள்ளைகள் அவரவர்கள் வேலையை பார்க்காம நம்ம ஐயா அதை அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகிட்ட, அம்பேத்தே நண்பர்கள் இருக்கிறாங்க, அம்பேத்தே எல்லாம் கல்வி அறிவை கொடுத்துட்டா சகோதரத்துவம் சமத்துவம்லாம் வந்துரும்னா, ஆனால் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே அம்பேத்தே அப்படின்னோடனே, தன்னலம்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாதுறாங்கிறாரு. அது மாதிரி இங்கே தன்னலம்னு வந்துருச்சு, அறிவு வேலை செய்யாது. எங்களுக்கு தன்னலம்ங்கிற ஒன்றே கிடையாது, இனநலம் தவிர. அதனால் ஒரு ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னாய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ண, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத. கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும்.
மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். தேங்க்ஸ் வேண்டா.